மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தை சிதைத்து கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முடக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு துணைபோகும் அதிமுகவை கண்டித்தும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் திமுக ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மணவாளன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு துணைபோகும் அதிமுகவை கண்டித்தும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதி, ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் சதீஷ்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மேனகா தேவி கோபகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு துணைபோகும் அதிமுகவை கண்டித்தும் கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் திமுக ஒன்றிய செயலாளர் மதியழகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் MRKB கதிரவன், புவனகிரி சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் சிவா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி, பேரூராட்சி துணைத் தலைவர் முல்லைமாறன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தை சிதைத்து கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முடக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு துணைபோகும் அதிமுகவை கண்டித்தும் திருவாரூர் மாவட்டம் கோட்டூரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவபுண்ணியம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு துணைபோகும் அதிமுகவை கண்டித்தும் திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றிய அலுவலகத்தின் எதிரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தள்ளாதே 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 வறுமையில் மீண்டும் தள்ளாதே வறுமையில் மீண்டும் தள்ளாதே. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தை சிதைத்து கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முடக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு துணைபோகும் அதிமுகவை கண்டித்தும் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே குருவிக்குளம் நேரடி திடல் முன்பு சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி வடக்கு மாவட்ட மகளிர் அணி மாவட்ட செயலாளர் துர்க்கையம்மன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தை சிதைத்து கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முடக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு துணைபோகும் அதிமுகவை கண்டித்தும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திமுக மாவட்ட அவைத் தலைவர் ராமமூர்த்தி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் அலமேலு ஆறுமுகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தை சிதைத்து கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முடக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு துணைபோகும் அதிமுகவை கண்டித்தும் கரூர் கிழக்கு மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாமுனி, கிழக்கு ஒன்றிய செயலாளர் மணிகண்டன், தெற்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன், பழைய ஜெயங்கொண்டம் பேரூர் செயலாளர் முருகேசன், கிருஷ்ணராயபுரம் பேரூர் பொறுப்பாளர் உதயநிதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர்.
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தை சிதைத்து கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முடக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்திற்குட்பட்ட திருப்பனந்தாள் கடைவீதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் திமுக ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தை சிதைத்து கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முடக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் அரசு வணங்காமுடி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொன் செந்தமிழ் செல்வன் செல்வ சுந்தரம் அரவரசன் பார்வேந்தர் விடுதலை கனல் தமிழரசி கலைவாணன் வேம்பு இனியவன் அரசவளவன் செழியன் லெனின் தாமோதரன் சந்திரன் ரவி மதிவாணன் எழிலரசன் ரூபி கலைவாணி கலையரசி சங்கர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் கடலூர் மேற்கு மாவட்டம் வேம்பூர் அருகே நல்லூர் அண்ணா சாலை அருகில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நல்லூர் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் பாவாடி கோவிந்தசுவாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வி திராவிடமணி, விசிக ஒன்றிய செயலாளர் சந்தோஷ், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் பெரியசாமி, மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் சங்கீதா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி முழக்கங்களை எழுப்பினர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தை சிதைத்து கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முடக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் தேனி மாவட்டம் போடி சில்லமரத்துப்பட்டியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மக்களவை உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் மதன், போடி நகர செயலாளர் மோகன், செல்லத்துறை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் தேனி மாவட்டம் ஜெயமங்கலத்தில் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேனி மண்டல செயலாளர் அரிமா ஜே ரஃபீக் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் தேனி மாவட்டம் சின்னமனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போடி கம்பம் மண்டல துணை செயலாளர் சுருளி, கம்பம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முருகேசன், சின்னமனூர் ஒன்றிய செயலாளர் பச்சையப்பம், சாம் வளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தை சிதைத்து கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முடக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தை சிதைத்து கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முடக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் திமுக ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் PR நீதி வளவல், கம்மாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் இளைய பெருமாள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தை சிதைத்து கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முடக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வழவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் இலக்கியதாசன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் CP ராஜா, ஒன்றிய செயலாளர்கள் பாரதி, முத்துகிருஷ்ணன், மாவட்ட அமைப்பாளர் சின்னராஜா, மாவட்ட துணை அமைப்பாளர் குமரவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். டிசம்பர் 24 நம்ம எல்லாம் மனிதராய் தலைவர் வைத்த மகத்தான தலைவர், பெண்ணுரிமை போராளி,
சமூக நீதி போராளி ஐயா தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாள். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இன்று வெகுஜன மக்கள் பயனடையும் வகையில் 100 நாள் வேலை திட்டம் மத்திய அரசால் வழங்கப்பட்டது. அந்த வேலை மத்திய ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா அரசு கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருகிறது. இது ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை பெரிதளவும் பாதிக்கும் என்பதால் இன்றைக்கு இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஜெயங்கொண்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தை சிதைத்து கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முடக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு துணைப்போகும் அதிமுகவை கண்டித்தும் தென்காசி குத் கல்வலிசை பகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன், சட்டமன்ற உறுப்பினர் பழனி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர் சித்திக், தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பன்மொழி செல்வம், மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் வாசுதேவநல்லூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் இசக்கி பாண்டியன், மாவட்ட செயலாளர் ஜான் தாமஸ், ஒன்றிய செயலாளர் சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தை சிதைத்து கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முடக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு துணைப்போகும் அதிமுகவை கண்டித்தும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டாட்சியின் தலைமையில் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பத்மநாபன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல், முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து, நகர செயலாளர் செந்தில் மற்றும் உதயகுமார் சாரதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி முழக்கங்களை எழுப்பினர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தை சிதைத்து கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முடக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு துணைப்போகும் அதிமுகவை கண்டித்தும் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன், விடுதலை சிறுத்தை கட்சியின் மண்டல செயலாளர் தமிழ் அன்வர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.